நம்ம சேலத்தில் இருக்கிற கோட்டை அழகிரிநாதர் திருக்கோவிலை தான் பார்த்துட்டுருக்கோம். அந்த பரமபத வாசலுக்கு தூப தீபங்கள்லாம் காமிச்சு அந்த பரமபத வாசலுக்கு ஒரு மகோத்துவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் பெருமாள் நம்மாழ்வார் எய்த்தாப்பில் அந்த பெருமாள் பரமபத வாசல் திறக்கிறதுக்காக அவ்வளோ ஆச்சரியமாக காத்துட்டுருக்க அடியார்கள் எல்லாருமே, அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் சந்திரமுன்னூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னொரு நூற்றாண்டினம். எவ்வளோ அழகாக அந்த பரமபத வாசல் இப்போ திறக்கிறா பாருங்கோ. கோவிந்தா கோவிந்தா என்று நாமங்கள் சொல்ல ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி அந்த பெருமாளுக்கு கற்பூரத்தை ஏற்றி ஆர்த்தி எடுத்தவாறு பெருமாள் அந்த பரமபத வாசல் வழியாக வரதை நம்ம இப்போ கண்கொள்ளா காட்சியாக நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம். பத்தையில் பெருமாள் நம்மாழ்வார் எய்த்தாப்பில் இருக்கும்போது அந்த பெருமாள் ஆகப்பட்டவர் வந்துட்டாரா, பெருமாளை சேவிக்கிறோமான்னு அடியார்கள்லாம் கூட பெருமாள் மாலையை வாங்கி தான் சாத்திண்டு பெருமாளை அனுபவித்து சேவிக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட பெருமாள் ஆகப்பட்டவர் எவ்வளோ அழகாக அந்த பரமபத வாசல் வழியாக ரெண்டு பக்கமும் பெருமாளுக்கு பாருங்கோ ஜோட புஷ்பம்னு சொல்லி அந்த ஒரு தெண்டு மாதிரி இருக்கும். அந்த தோட புஷ்பத்தை சாத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த பரமபத வாசல் வழியாக பெருமாள் ஏறும்போது அங்கே பாருங்கோ, சேலத்தில் ரொம்ப விசேஷத்தை தரக்கூடிய அந்த பெருமாளுக்கு இந்த ஏகாதசியும் போது மூங்கில் கூடையில் திருமண்காப்பு சாத்தி பெருமாளுக்கு பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவா. புஷ்பமாகட்டும் பழங்களாகட்டும் எல்லாமே கொண்டு வந்து அந்த கூடையில் கொண்டு வந்து தான் பெருமாளுக்கு வைப்பாள். எவ்வளோ அழகான ஒரு சேவை பாருங்கோ, ஆச்சரியமான ஒரு விஷயங்கள். அந்த பெருமாளுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு திவ்யதேசத்தில் ஒரு முக்கியத்துவன்ற மாதிரி இந்த பெருமாளை பொறுத்தவரையும் பாருங்கோ, மூங்கில் கூடையில் கொண்டு வந்து காய்கறிகள்லேருந்து 21 காய்கறிகள் ஆகப்பட்டது அந்த மறுநாள் துவாதேசி அன்னைக்கு சேர்ப்பாலாம். அந்த காய்கறியோட பெருமாளுக்கு மூங்கில் கூடையில் அதை எடுத்துகிட்டு வந்து சுவாமிகிட்ட வச்சு தான் எடுத்துன்னு போவாள். அப்படிப்பட்ட ஒரு சேத்தத்தை மகிழ்மமாக தான் இந்த அபிமான ஸ்தலத்தில் அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக எழுறார் பாருங்கள். அந்த பெருமாள் ஆகப்பட்டவர் பெரிய மாலையை சாத்திக்கிண்டு எப்படி நம்ம சொன்னோமோ விருச்சகப்பூவை பொறுத்த வரைக்கும் ரங்கநாதர், சம்பங்கி பூவை பொறுத்த வரைக்கும் அல்லிக்கேணி பார்த்தசாரதி நம்ம சொன்ன மாதிரி இவருக்கு எல்லாம் கலந்த புஷ்பத்தோட பெருமாள் எவ்வளோ அழகாக பாருங்கோ. திருஆலவட்டம் எப்படி சாமர்த்தை சாத்திக்கிறாளோ அந்த மாதிரி ஆலவட்ட கைங்கரியம். ஆலவட்டம்னு சொன்னால் விசிறி. பெருமாளுக்கு அந்த விசிறினவாறே அந்த பரமபத வாசல் வழியாக வரத்துக்காக அவ்வளோ ஆச்சரியமான ஒரு சேவையெல்லாம் நம்ம இப்போ இங்கே பார்த்துட்டுருக்கோம். இதெல்லாம் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கு நடக்கக்கூடிய உற்சவ காலகட்டங்களில் முக்கியத்துவமான ஒரு விஷயந்தான் இப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தில் அங்கே பாருங்கோ எவ்வளோ அழகாக பெருமாள் அந்த ஆலவட்டத்தோடு பெருமாள் ஏலி எவ்வளோ ஆச்சரியமாக அந்த கொண்டை எப்படி பாண்டியன் கொண்டாட ரங்கநாதர் பாண்டியன் கொண்டே அதே போல் வைரமுடியை சாத்தின்னு இருக்காரோ இதே மாதிரி தான் இந்த பெருமாளும் வைரமுடியை சாத்திண்டு நம்மாழ்வார் எய்த்தாப்பில் இருக்க பெருமாள் பரமபத வாசலுக்கு கதவை திறந்த உடனே பெருமாள் அந்த வாசலில் நிற்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.